1000 நாளில் 15 லட்சம் சம்பாதிக்க போகிறோம். சம்பாதிச்சு கடனே இல்லாத ஒரு வீட்டை கட்ட போகிறோம். இன்னைக்கு டே 64ங்க. 64ஓட இன்கம் பார்த்துடலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுகள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஊந்துருக்குது. பட் இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஆர்டர் வந்துருக்கு. எக்ஸல் ஆர்டர்னால் எப்படின்னா, ஸோ அப்படின்னா எனக்கே தெரியல, ஓகேங்களா? நான் அதை பற்றி ஒரு டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தான் இப்போ புதுசாக வந்துருக்கு. இது எடுத்து போய்ட்டு டெலிவரி பண்ணால் தான் தெரியும். ஸோ என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 ஓகேங்களா, 2 ஆர்டர் வந்துருக்கு, பேட்ச் ஆர்டர், ஓகேங்களா? இது எடுத்து போய்ட்டு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அமௌண்ட் தருவாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? எத்தனை கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் நம்ம கொடுத்தோம்? வெறும் 6 கிலோமீட்டர் தான் கொடுத்தோம். எவ்வளோ தம்பி ஏர்ன் பண்ணதில்ல? ஸோ 380 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்குங்க. 6 கிலோமீட்டருக்கு 380 ரூபா. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஆர்டர் சொல்கிறாங்க போது. பல்க் ஆர்டர் சொன்னாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டர்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஐஸ்கிரீம் தான். இது ஒரு 13, அது ஒரு 15. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான இது தான். அப்படியே நேக்காக எடுத்துகிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு டெலிவரி மார்க்கு அங்கேயே 2 ஆர்டர் ஒரே ஆள் தான் போட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே எல்லாத்தையுமே டெலிவரி கொடுத்தாச்சு. என்னடா 4 நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஸோ அது கொடுத்தா இல்லையா, அது கொடுத்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பயங்கரமாக போட்டு வாட்டி எடுத்துட்டான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு 17 கிலோமீட்டரு, வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர். 34 கிலோமீட்டரு வெறும் 200 ரூபா தந்தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் இல்லை டைமில். அவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி வரத்துக்குள்ளே ஒரு அரை ஆர்டர் பார்த்தோன்னா வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்கறதுக்குள்ளே ஒரு 2 ஆர்டர் போட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அடையாருக்கு அடித்தான். அடையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எம்டி 15 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு வழி ஆக்கிட்டான். பட் அப்படி இருந்தும் நம்ம விடவே இல்லை. அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு தான் நம்ம வந்தோம் டோட்டலாக. ஸோ இப்போ இன்கம் பார்த்துடலாமா? டோட்டலாக நம்ம எத்தனை மணி நேரம் ஆன்லைனில் இருந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 13 மணி நேரம் 3 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருந்துருக்கிறோம். எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம்? 38 ஆர்டர் பார்த்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 37 ஆர்டர் காமிக்கும். நியர்பை 39 ஆர்டர் பார்த்தோன்னு நினைக்கிறேன். 39 ஆர்டர் பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 37 காட்டுது, ஓகேங்களா? ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் எவ்வளோ திரும்ப ஏர்ன் பண்ணியிருக்கிறோம்? ஆர்டர் ஏர்னிங்ஸ் 2074 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்குங்க, ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் இருக்கணும் இல்லையா? நம்ம செகண்ட் தான் முடித்தோம். அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 800 தருவான்னு சொன்னோம் இல்லையா? செகண்ட் முடிச்சனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 800 ரூபா. 2874 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்குங்க. அதாவது ஆர்டர் ஏர்னிங்ஸும் இன்சென்டிவ் சேர்த்து. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டு கூட சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் நமக்கு எவ்வளோனா 1,36,667 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்குங்க. டே 1லேருந்து டே 64 வரைக்கும். 65ல் பார்க்கலாம் கைஸ். பாய்.